ஒரு சிறிய நகரில் அரவிந்த் என்ற பையன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் ஒரு பெரிய பழக்கம் இருந்தது. அவன் எப்போதும் தாமதமாக செய்வான். பள்ளிக்கு தாமதம், பாடம் செய்ய தாமதம், சாப்பிடவும் தூங்கவும் கூட தாமதம். அம்மா எப்போதும் சொல்வாள், அரவிந்த், நேரம் போகும், கவனமா இரு. ஆனால் அவன் சிரித்துவிட்டு, சிறிது நேரம் இருக்கே அம்மா என்று சொல்லி மீண்டும் விளையாடி விடுவான். ஒரு இரவு, கனவு உலகம். அந்த இரவு அரவிந்த் தூங்கிக் கொண்டிருந்தான். திடீரென ஒரு பெரிய கடிகாரம் அவன் முன் தோன்றியது. அந்த கடிகாரம் மந்திரக் கடிகாரம் போல பேச ஆரம்பித்தது. அது சொன்னது, அரவிந்த், நான் நேரம். நான் ஒருமுறை பறந்துவிட்டால் திரும்ப வரமாட்டேன். அரவிந்த் அதிர்ச்சியடைந்து கேட்டான், நீ பறக்கிறாயா? எப்படி? அப்போது கடிகாரம் பறவையைப் போல தன் முட்டியை அசைத்து, டிக் டிக் டிக், நான் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பேன். நீ என்னை வீணாக்கினால் உன் வாய்ப்புகளும் பறந்துவிடும் என்று சொன்னது. அதன் பிறகு அவன் முன் சில காட்சிகள் தோன்றின. அவன் பள்ளி பெயர்ந்து போய்விட்டது. ஆசிரியர் அவனை கண்டிக்கிறார். விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க முடியவில்லை. நண்பர்கள் சான்றிதழ் பெறுகிறார்கள். ஆனால் அவன் மட்டுமில்லை. அரவிந்த் அழத் தொடங்கினான். இனிமேல் நான் தாமதமாக மாட்டேன். தயவு செய்து திரும்பி வா. நேரமே. காலை விழிப்பு. கனவு முடிந்து அவன் கண் திறந்தான். அவனது அருகில் உண்மையான கடிகாரம் டிக் டிக் என ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நாளிலிருந்து அரவிந்த் நேரத்தை மதிக்கத் தொடங்கினான். அவன் பள்ளிக்கு நேரம் தவறாமல் போகிறான். பாடம் படிக்க நேரம் ஒதுக்குகிறான். அம்மா பெருமையாகச் சொல்கிறாள், என் பையன் இப்போது நேரம் பறக்க விடமாட்டான். நேரம் பறந்து போய்விட்டால் திரும்பாது. அதை மதிக்கும் குழந்தைதான் உண்மையான வெற்றி வீரன்.